வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு நியூராலஜிஸ்டா என் கிளினிக்ல நான் வியந்து பார்க்குற ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வயசானாலும் கொஞ்சம் கூட தளராத சூப்பர் ஏஜர்கள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க மூளை எப்படி இப்படி ஒரு மேஜிக் பண்ணுதுன்னு இந்த விளக்கம் மூலமா ரொம்ப டீப்பா அலசலாம் வாங்க. பொதுவா நாம என்ன நினைப்போம்? வயசானா ஞாபக மறதி வர்றது தவிர்க்க முடியாத ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில நடந்த 25 வருஷ ஆராய்ச்சியோட முடிவு என்ன தெரியுமா? அந்த பழைய நம்பிக்கை முற்றிலும் தப்பு. வயசானாலே அறிவாற்றல் குறையணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பேஷன்ஸை நான் செக் பண்ணும்போது ஒரு உண்மையான சூப்பர் ஏஜரை சந்திக்கிறது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். இவங்க சும்மா அழகாக வயசாகிறவங்க மட்டும் கிடையாது, 80-90 வயசுலயும் தங்களை விட 30 வயசு கம்மியா இருக்கிறவங்கள மாதிரி சுறுசுறுப்பான மூளைய வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நரம்பியல் அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. இதை நாம எப்படி அளக்குறோம்னு கேக்குறீங்களா? சாதாரணமா ஒரு 15 வார்த்தைகள் கொண்ட மெமரி டெஸ்ட் வச்சா ஒரு 80 வயசு முதியவர் சராசரியா 5 வார்த்தைகளை தான் ஞாபகம் வச்சுப்பார். ஆனா நம்ம சூப்பர் ஏஜஸ் குறைஞ்சது 9 வார்த்தைகளையாவது ஈஸியா சொல்லிடுவாங்க. இது ஒரு 50 வயசுக்காரங்க வாங்குற ஸ்கோருக்கு சமம். என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க. இது ஏதோ மேஜிக் இல்லைங்க, பக்கா சயின்ஸ். பிஇடி, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் வச்சு இந்த அசாதாரண மூளைகள் எப்படி வேலை செய்துன்னு ஆராய்ச்சியாளர்கள் உள்ள இறங்கி ஆராய்ஞ்சு பார்த்திருக்காங்க. இந்த மெடிக்கல் டேட்டாவை வச்சு உள்ள நடக்கிற அந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. இவங்களோட இந்த சூப்பர் மெமரிக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு ரெசிஸ்டன்ஸ், அதாவது அல்சைமர் நோயை உருவாக்குற பிளேக்குகள், சிடுக்குகள் மூளைக்குள்ள உருவாகாம அப்படியே தடுத்து நிறுத்துறது. 2வது ரெசிலியன்ஸ், ஒருவேளை அந்த நச்சுப்புரதங்கள் மூளையில இருந்தாலும் அதனால எந்த பாதிப்பும் இல்லாம மூளை பெர்ஃபெக்ட்டா அதோட வேலையை செய்யறது. இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். மூளையோட ஸ்கேனிங்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சது. மிட் சிங்குலேட் கார்டெக்ஸ்னு மூளையில ஒரு பகுதி இருக்கு. இதுதான் நம்மளோட விடாமுயற்சியோட மையம். இந்த பகுதி 50 வயசுல இருக்கிறவங்கள விட இந்த சூப்பர் ஏஜஸ்க்கு ரொம்ப தடிமனா இருக்கு. இதனாலதான் எவ்வளவு கஷ்டமான மனப்பணிகளா இருந்தாலும் அவங்களால சலிக்காம செஞ்சு முடிக்க முடியுது. அதே மாதிரி வான் எக்கனோமோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிறப்பான நியூரான் செல்கள் சாதாரண ஆட்களை விட இவங்களுக்கு 4-5 மடங்கு அதிகமா இருக்கு. இந்த செல்கள் நம்மளோட சமூக ஈடுபாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் 4 பேரோட பேசி பழகி ஆக்டிவா இருக்கிறது சூப்பர் ஏஜஸ் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பொதுவான பழக்கமா இருக்கு. இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. சாதாரணமா வயசாகிறப்ப மூளையோட அளவு கொஞ்சம் சுருங்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது 2.24% சுருங்குதுன்னா சூப்பர் ஏஜர்ஸ்க்கு வெறும் 1.06% தான் சுருங்குது. பாதிக்கு பாதி குறைவு. வருஷங்கள் ஆக இந்த சின்ன வித்தியாசம்தான் அவங்க மூளைய ரொம்ப இளமையாவும் ஸ்ட்ராங்காவும் வச்சிருக்கு. இதை ஈஸியா புரிஞ்சுக்க உங்க மூளைய ஒரு சேமிப்பு உண்டியலா நினைச்சுக்கோங்க. இதான் காக்னிட்டிவ் ரிசர்வ். புதுசா நீங்க விஷயங்களை கத்துக்க மூளையில புது நரம்பு இணைப்புகள் உருவாகிட்டே இருக்கும். இந்த சேமிப்பு தான் எதிர்காலத்துல மூளைக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதை சமாளிக்க ஒரு பேக்கப் மாதிரி செயல்படும். இப்போ சொல்லுங்க, உடல் பருமன், நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் மூளைக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? இது அல்சைமர் வரக்கூடிய ரிஸ்க அப்படியே 3 மடங்காக்கிடும். ஆனா அதே சமயம் சுறுசுறுப்பா டெய்லி உடற்பயிற்சி செய்யும்போது மூளைக்கு நிறைய ஆக்சிஜன் போய் நரங்குகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் வச்ச ஒரு நியூராலஜிஸ்டா நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, பெரி பழங்கள், கீரைகள், மீன், ஆலிவ் ஆயில் சேர்ந்த மைண்ட் டயட்டை சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2 நாளாச்சும் உடற்பயிற்சி பண்ணுங்க. மூளைக்கு வேலை கொடுக்கற மாதிரி புது விஷயங்களை கத்துக்கோங்க. முக்கியமா ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பா நிறைய நண்பர்களோட சிரிச்சு பேசி பழகுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, தரமான தூக்கம். தினமும் 7-8 மணி நேரம் தூங்குறது மூளைக்கான ஒரு சூப்பர் கிளீனிங் ப்ராசஸ். நாம ஆழ்ந்து தூங்கும்போதுதான் அறிவாற்றலை குறைக்கக்கூடிய அந்த நச்சுப் பொருட்களை எல்லாம் மூளை கழுவி வெளியேத்துது. சோ தூக்கத்துல எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம். கடைசியா உங்களோட மெட்டபாலிசம். குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் சாப்பிடுற பழக்கம் அல்லது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இயற்கையான அந்த பகல் இரவு சுழற்சியோட உங்க சாப்பாட்டு நேரத்தை மாத்தி அமைக்கும்போது உங்க செல்கள் வயசாகிறத முறியடிச்சு ரொம்ப ஆக்டிவா செயல்படும். இந்த சயின்ஸ் எல்லாம் பாக்குறப்போ நமக்கு ஒண்ணு மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. நாம எவ்வளவு வேகமா வயசாகிறோங்கிறது முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. இப்போ ஒரு டாக்டரா உங்ககிட்ட என் கடைசி கேள்வி இதுதான். இன்னும் பல தசாப்தங்களுக்கு உங்க மூளை சுதந்திரமாவும் இளமையாவும் இருக்கணும்னா இன்னைக்கு உங்க மூளையோட சேமிப்பு கணக்குல என்ன புது பழக்கத்தை முதலீடு பண்ண போறீங்க? யோசிங்க, இன்றே தொடங்குங்க.